Hi everyone, Assalamu alaikum. Hope you all are doing great. End of Ramadanல எல்லாரும் கொண்டு வர மாதிரி தான் நானும் வந்து ஈட் ஸ்வீட்ஸ் தான் கொண்டு வந்திருக்கிறேன். தம்ப்நெயில்ல பார்த்தோன்னே நீங்கள் கெஸ் பண்ணிப்பீங்க. நான் இன்றைக்கி வந்து 3 types of sweets தான் கொண்டு வந்திருக்கிறேன். அதில் முதல்ல பார்க்குறது வந்து நாங்கள் வந்து கிசஸ் மெரேன் குக்கீஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஸ்ரீலங்காவில் வந்து நாங்கண்டா சின்னத்தில் வந்து முட்டைக்கோஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க அதுக்கு. அது வந்து அதோட மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து எக் வந்து ஒயிட் தான். அதில் வந்து 2 eggs எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வந்து சைஸை வந்து டபுள் ஆக்கலும் 4 eggsம் எடுக்கலும். 2 எக்குக்கு கிட்டத்தட்ட வந்து 15 to 20 கிசஸ் வரும் சின்னது. அதை நான் வந்து ஃபஸ்ட்டுக்கு பவுல் இருக்கிறதானே நாங்கள் வந்து பீட் பண்ணுற பவுலை நல்லா க்ளீனாக வச்சோணும். அப்படின்னா அதில் வந்து இந்த தண்ணி ட்ராப் ஒன்றுமே இருக்கப்படாது. நல்லாவே தொடச்சி எடுத்துட்டு அது பிறகு தான் வந்து நாங்கள் அதில் எக் ஒயிட்டை மிக்ஸ் பண்ணணும். நான் வேறையாக எக் ஒயிட்டை மிக்ஸ் பண்ணேன். ஒன்று சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மற்றதை சேர்க்குற அப்படி சேர்த்துட்டு அதை நல்லா பீட் பண்ணணும். பீட் பண்ணிவிட்டு மீன்வாயில் வந்து நான் சுகர் இருக்கிறதானே சுகரை வந்து பவுடர் பண்ணி வச்சு கொண்டிருக்கிறேன். க்ரீம் ஆஃப் டாட்டார் தான் நான் சேர்க்க பார்க்குறேன். உங்கள்கிட்ட இது இல்லை அப்படின்னா லைம் ஜூஸ் இருக்கிறதானே லைம் ஜூஸ் வந்து உங்களுக்கு சேர்க்கலும். இதில் வந்து 1/4 teaspoon சேர்த்திக்கிறேன் க்ரீம் ஆஃப் டாட்டர். எக் ஒயிட் உங்களுக்கு தெரியும் சரியான சாஃப்டாயிக்கும். அது வெடிச்சு அந்த தண்ணியாக ஆமிக்கத்தான் அதை சேர்க்குறேன். உங்களுக்கு இதுக்கு பயிலாக வந்து லைம் ஜூஸ் இல்லாட்டி வந்து ஒயிட் வினிகர் இருக்கிறதானே உங்களுக்கு அது சேர்க்கலும். க்ரீம் ஆஃப் டாட்டா வந்து 1/2 teaspoon தான் சேர்க்குறேன். நீங்கள் லைம் ஜூஸ் இல்லாட்டி வந்து ஒயிட் வினிகர் சேர்க்குறேன் அப்படின்னா வந்து 1/2 teaspoon சேர்க்கலும். உங்களுக்கு சுகரை வந்து நான் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் 1/2 cup எடுத்துக்கிறேன். அதை நான் எப்படின்னா ஒவ்வொரு டீஸ்பூனாக சேர்க்குறேன். நாங்கள் ஒரே அடிக்கு ஒரு நாளும் சேர்க்கப்படாது. ஒவ்வொரு டீஸ்பூனாக நாங்கள் சேர்க்கணும். நான் கிட்டத்தட்ட வந்து 15 minutes சேர்த்துட்டு அதுக்கு பிறகு வந்து நான் 1/2 teaspoon வந்து வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்திக்கிறேன். அது ஆப்ஷனல். அதெல்லாம் சேர்த்து இப்போ நாங்கள் இப்படி தூக்கி பார்த்தா உங்களுக்கு விளங்கும். பாருங்க நான் எவ்வளோ சுத்தினாலும் வந்து அது வந்து கொட்டல. அது கொட்டப்படாது. நீங்கள் பவுலை திருப்பி வச்சாலும் அது கொட்டாமிக்கணும் அப்படின்ற அர்த்தம் வந்து ஓகே அது ரெடின்னு அர்த்தம். நாங்கள் மிச்ச நேரம் வைக்கப்படாது. அது செஞ்சோடனே நாங்கள் வந்து பேக் பண்ணணும். இல்லாட்டி தண்ணி ஆகும். என் லைஃப்லேயே நான் நொசலை இன்றைக்கு தான் பிடிச்சிக்கிறேன். எனக்கு பெருசாக இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை இந்த பேக் பண்ணுறதுகள் எல்லாம். மிச்ச நேரம் நான் வந்து ட்ரை பண்ணது எப்படி போட்டோ தெரியாண்டு எப்பயோ வாங்கி வச்சு கிட்டத்தட்ட 2 வருஷம் வாங்கி வச்சு அதில் பாக்ஸுள்ளுக்கே மிச்ச நேரம் நான் இதை ட்ரை பண்ணேன். இதை எப்படி செட் பண்ணுறேன்னு கூட ஐடியா இல்லை. என்னமான உங்களுக்கு விருப்பமான என்னமான டிசைனும் அடிக்கலும். நான் வந்து 2 டிசைன் எடுத்துக்கிறேன். பேக்கிங் ட்ரேல வந்து அந்த செஞ்ச க்ரீம் இருக்கிறதானே அதை கொஞ்சம் ஓரத்தில் பூசிக்கிறேன். அப்போ பேக்கிங் பேப்பர் வந்து அதில் ஒட்டிப்படும். நான் 2ஆக பிரித்து 2 கலர் சூஸ் பண்ணேன். உங்களுக்கு இதே கலரில் பிளெயினாக செய்யலும் அதுவும் நல்லா தான் நிற்கிறேன். இல்லாட்டி வந்து என்ன மாதிரி கொஞ்சம் கலரிங் யூஸ் பண்ணலும். உங்கள்கிட்ட வந்து ஜெல் கலர் இருந்தால் அது நல்லம். மற்றது இருந்தால் ஓகே. ஆனால் அதை விட இது நல்லம். திருப்பி இப்படி நாங்கள் திருப்பினா அது வடியாமிக்கணும். நொசல் வந்து இதை விட பெரிய நொசல் இருந்தால் ஷாப்பில் வாங்குற இதே வரும். எனக்கிட்ட வந்து பெரிய நொசல் இல்லை. ஸோ நான் வந்து எனக்கு டீக்கிறத தான் எடுத்தேன். எனக்கு ஐடியாவே இல்லை அது எப்படி பிடிச்சிடன்னு கூட எனக்கு தெரியா. உங்களுக்கு பார்த்தா விளங்கும். டேஸ்ட் வந்து உங்களுக்கு பயப்படாமல் செய்யலும். ஷாப்பில் வாங்குற மாதிரியே தான் ஆனால் டிசைன் வந்து எனக்கு தெரியா. நான் வார மாதிரி செஞ்சேன். ஏண்டா இது எனக்கு கொஞ்சம் குழப்பமாகவே இருந்தது. எப்படி யூஸ் பண்ணுறேன் எப்படி பிடிச்சிற அப்படின்னு சொல்லி.
இதை சேர்த்துட்டு நான் இதை தான் பேக் பண்ணுறேன். நான் 50 மினிட்ஸ் வந்து 100 செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணினேன். இப்போ நான் பேக் பண்ணுறேன். நீங்கள் வந்து இந்த ஷெல்ஃப் வைக்கிறதானே அவனில் அதை வந்து மிடில் ஷெல்ஃபில் வச்சுக்கொள்ளணும். அதே மாதிரி வந்து நான் 1.5 hour பேக் பண்ணினேன். 100 செல்சியஸில் 1.5 hour பேக் பண்ணணும். எந்த காரணத்துக்கும் நீங்கள் அவனை ஓப்பன் பண்ணவே படாது. அது வெந்தா வேகலையா அது ஓப்பன் பண்ணவே படாது. அப்படி ஓப்பன் பண்ணினா அது வெடிச்சும். அது பெர்ஃபெக்டாக வரணும். அது ஷாப்பில் வாங்குற மாதிரியே இருக்கணும்னா நீங்கள் வந்து 1.5 hour நீங்கள் வந்து அதை ஓப்பன் பண்ணாமல் வச்சணும். அதுக்கு பிறகு வந்து அது இப்போ அவன்டா எல்லாம் படும் தானே பட்டத்து பிறகும் வந்து நீங்கள் அவனை ஆஃப் பண்ணிவிட்டு அவ்வளோதான் முடிச்சிடணும். அவனை வந்து ஓப்பன் பண்ண போகப்படாது. நீங்கள் அட்லீஸ்ட் குறைஞ்சது 5 hours ஆனும் அவனை அப்படியே வச்சணும். நீங்கள் அது வெந்தா வேகலையாண்டெல்லாம் பார்க்கப்படாது. நீங்கள் நைட்டுக்கு செஞ்சண்டா மார்னிங் அது வந்து ப்ரிஃபர் பண்ணுற வந்து ஓவர் நைட் அப்படியே அவனை வச்சுறது தான். உங்களுக்கு பார்த்தா விளங்கும். நீங்கள் 1 hour வச்சா உள்ளுக்கு வந்து அது சுயிங்கம் மாதிரி இருக்கும் கொஞ்சம். அதுக்கு தான் 1.5 hour வச்ச சொல்கிறேன். இது வந்து சின்ன கிசஸ், அதனால 1.5 hour. நீங்கள் ஒருவேளை பெரிய நொசல் போட்டு பெருசாக செஞ்ச அப்படின்னா 2 hours-லேருந்து 2.5 hour வரங்காட்டியும் வச்சு வரும். நீங்கள் வெளியில் எடுத்து பார்க்குற அதில் ஒரு கொஞ்சம் சுவியான ஒரு தன்மை இருக்கிற அப்படின்னா நீங்கள் மறுபடியும் 50 மினிட்ஸ் வந்து அவனில் வச்சா சரி. அப்படி ட்ரை பண்ணி பார்க்கலும். ஏர்டைட் கண்டெய்னர் ஒன்றில் போட்டு வச்சா up to 2 weeks வந்து அது ஒன்றுமே ஆகாது. அடுத்தது வந்து நான் செய்ய பார்க்குற வந்து ப்ரௌனிக்கு வந்து நான் முதல்ல வந்து பேக்கிங் டின்னை தான் ரெடி பண்ணி வச்சேன். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து பட்டரை மெல்ட் பண்ண பார்க்குறேன். பட்டர் வந்து 1/2 cup எடுத்துக்கிறேன். பட்டரை மட்டும் மெல்ட் பண்ணிலும் அதோட நான் வந்து மில்க் சாக்லேட்டும் டார்க் சாக்லேட்டும் மிக்ஸ் பண்ணி நான் மெல்ட் பண்ணினேன். அது ஆப்ஷனல் தான். அதுவும் இருந்தால் நல்லா இருக்கும். அப்படியே பெருசாக போடலை, நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் போட்டு மெல்ட் பண்ணி அதை ரெடியாக்கி வச்சேன். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பவுலில் நான் 2 எக் சேர்த்திக்கிறேன். மீடியம் சைஸ் எக் வந்து 2 சேர்த்திக்கிறேன். நான் சேர்த்துட்டு அதுக்கு வந்து நான் ப்ரௌன் சுகர் இருக்கிறதானே ப்ரௌன் சுகர் வந்து 1/4 cup சேர்த்திக்கிறேன். மொத்தமாகவே 1 cup வந்து சுகர் சேர்க்கணும். நான் வந்து இன்னே ப்ரௌன் சுகரும் ஒயிட் சுகரும் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட வந்து ஒயிட் சுகர் மட்டும் இருக்கிறேன்னா நீங்கள் 1 cup சேர்த்துக்கொள்ளும். நான் வந்து ப்ரௌன் சுகர் வந்து 1/4 cup-ம் ஒயிட் சுகர் வந்து 3/4 cup-ம் சேர்த்திக்கிறேன். சேர்த்துட்டு நான் அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். சுகர் வந்து கொஞ்சம் கரையிற வரங்காட்டி நாங்கள் மிக்ஸ் பண்ணணும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறையாகவே நாங்கள் மெல்ட் பண்ணி வச்ச பட்டர் சாக்லேட் இருக்கிறதானே அதை தான் நான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நான் மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் ஆகினு விளங்கின அப்புறம் ட்ரை இன்க்ரீடியன்ஸை சேர்க்க தொடங்கினா சரி. அதுக்கு வந்து பிளேன் ஃப்ளவர் வந்து 1/2 cup எடுத்துக்கிறேன். கொக்கோ பவுடர் வந்து 3 cup எடுத்துக்கிறேன். இது வந்து ஸ்வீட்னஸ் இல்லாத கொக்கோ பவுடர் தான் நான் எடுத்தேன். அதோடு வந்து பிஞ்ச் ஆஃப் சால்ட்டை நான் சேர்த்திக்கிறேன். சேர்த்துட்டு வந்து அதை நல்லா வடித்து கொண்டா சரி. நீங்கள் ஒரே அடி சேர்க்க போவானே ஏன்டா இப்போ பார்க்கலும் உங்களுக்கு கொக்கோ பவுடர் கட்டி கட்டி ஆகிக்கிறேன். அதனால தான் வந்து ஒரே அடி கையில் சேர்க்காம இப்படி ஒரு வடி ஒன்றில் வடித்து சேர்க்குறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நாங்கள் ஓவர் மிக்ஸ் பண்ணப்படாது. நாங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணுற மாதிரி தான் மிக்ஸ் பண்ணணும். டூ மச்சாக மிக்ஸ் பண்ணினா அது ஒழுங்காக வராது. நான் கொண்டு வந்த ரெசிபி 3லையுமே இதுதான் வந்து நல்லாவே ஈஸியான ரெசிபி. 1/2 hour செஞ்சுட்டேலும்.
அதுக்கப்புறம் வந்து இதுவும் ஆப்ஷனல் தான். நான் சாக்லேட் சிப்ஸ் சேர்க்குறேன். இந்த இடத்துல வந்து மறுபடியும் வந்து மில்க் சாக்லேட்டும் டார்க் சாக்லேட்டும் மிக்ஸ் பண்ணி சேர்க்குறேன். உங்களுக்கு எதில் ஒரு சாக்லேட் வேணாலும் சேர்க்கலும், மிக்காமலேயும் மிக்கலும் நான் வந்து ரெண்டும் சேர்த்திக்கிறேன். அப்போ தான் வந்து கொஞ்சம் தின்ன போக்கிலே வந்து அது சாக்லேட் அதுக்குள்ளே மெல்ட் ஆகிக்க போக்கிலே நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அது அப்படியே ஒரு பேக்கிங் டின் நிற்கிறதானே அதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியதுதான். அப்புறம் இதுக்கு மேலால் இருக்கிறதானே நான் வந்து நட்ஸ் தான் சாப் பண்ணி சேர்க்குறேன். நட்ஸை நாங்கள் வந்து இப்போ நான் சாக்லேட் சிப்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணதானே அதோடய வந்து உங்களுக்கு நட்ஸை வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணலும் ஆப்ஷனல். இப்படி இல்லை நட்ஸ் சேர்க்க விருப்பம் இல்லைண்டா சேர்க்க தேவையில்லை. நான் கொஞ்சம் மேலால் வந்து தான் நட்ஸை சேர்க்குறேன். அதோட வந்து நான் வேறையா மில்க் சாக்லேட் இருக்கிறதானே அதை நான் கொஞ்சம் கட் பண்ணி அதையும் சேர்க்குறேன். அதுவும் ஆப்ஷனல். இதில் இருக்கிற எந்த ரெசிபியுமே வந்து நான் ஒரே நாளில் செய்யலை. நான் ஒரு நாள் அப்படித்தான் செஞ்சேன். அப்படின்னா இந்த கொண்ட செஞ்சால் நாளைக்கு மற்றத்தை செஞ்சேன், அப்புறம் அடுத்த செஞ்சேன், அப்படி தான் நான் செஞ்சேன். நான் கண்டினியூஸாக செய்ய போகல. ப்ரீ ஹீட் பண்ணின அவனில் 180 செல்சியஸில் 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்து அவ்வளோதான் ப்ரௌனி ரெடி. உங்களுக்கு பார்த்தா விளங்கும், கேக் மாதிரி வராது. இது கொஞ்சம் இப்படி அமுக்கி பார்த்தா அது உடையிற மாதிரி விளங்குமா மேலே துண்டு. அப்படின்ற அர்த்தம் ப்ரௌனி ரெடிண்டு. உங்களுக்கு இதோடய சர்வ் பண்ணலும், அப்படி இல்லாட்டி மேலே வந்து சாக்லேட் இருக்கிறதானே அதை ட்ரிசல் பண்ணி அப்படி சர்வ் பண்ணோம் மேலும் அதுவும் நல்லா இருக்கும், அழகாகவும் மிக்கும். நீங்கள் சாக்லேட்டை வந்து நான் சாக்லேட் சிப்ஸ் சேர்த்ததானே நிறைய சாக்லேட் சேர்த்தா அது எவ்ரி டைமும் கட் பண்ணி அதில் எவ்ரி பைட்டுக்கும் வந்து சாக்லேட் மெல்ட் ஆகி வர நல்லா இருக்கும். இதுக்கு வந்து நான் டெசர்ட்டுக்கு சூஸ் பண்ண வந்து திரமிசு. ஸ்ரீலங்காவில் வந்து வட்லாப்பம் வந்து ஒவ்வொரு மாதிரி செய்கிறோண்டு தானே அதே மாதிரி வந்து திரமிசும் எப்படின்னா வந்து அந்த டெசர்ட் எப்படின்னா ஒவ்வொரு மாதிரி செய்கிற. இது கிளாசிக் திரமிசு இல்லை, இது வந்து வேறொரு திரமிசுவை நான் கொண்டு வந்திருக்கிறேன். சாக்லேட் திரமிசு தான் நான் கொண்டு வந்திருக்கிறேன். கிளாசிக் திரமிசுவில் ஒரு வகை சீஸ் ஒன்று போட்டு அப்படித்தான் செய்வாங்க. ஒரிஜினல் ரெசிபி படி ஆல்கோஹால் எல்லாம் போடுவாங்க. நான் வந்து சாக்லேட் திரமிசு தான் கொண்டு வந்திருக்கிறேன். அதுக்கு நான் வந்து டபுள் க்ரீம் எடுத்துக்கிறேன் 300 ml, இல்லாட்டி ஹெவி க்ரீம் கூட செல்லலும். அதோட வந்து நான் ஐசிங் சுகர் சேர்த்திக்கிறேன். நான் வந்து ஐசிங் சுகர் வந்து 1/2 கப் சேர்த்திக்கிறேன். ஹெசல்நட் ஸ்ப்ரெட் வந்து 3 கப் சேர்த்திக்கிறேன். சேர்த்து நல்லா பீட் பண்ணுறேன். நான் ஒரே அடிக்கு நல்லாவே வந்து ஸ்பீடை கூட்டல. என்னோட சைடில் என்னோட பேபி உட்காந்து கொண்டிருக்கிற அவள் பயம்ன்றதால வந்து நான் டூ மச்சாக கூட போகல. உங்களுக்கு ஒரே அடி கூட்டி செய்யலும், அப்போ வந்து வேலை குயிக்காக நடக்கும். கொஞ்சம் வந்து ஹெசல்நட் ஸ்ப்ரெட் வந்து முன்ன பின்ன ஆகினத்தால பிரச்சனை இல்லை. இதை சாக்லேட் தான் எடுத்திக்கிறேன். ஹெசல்நட் மிக்ஸ் ஆகின சாக்லேட் இருக்கிறதானே அதுதான் எடுத்திக்கிறேன். அந்த சாக்லேட் எடுத்ததால தான் நான் வந்து ஹெசல்நட் ஸ்ப்ரெட் சூஸ் பண்ணினேன். ஹெசல்நட்டும் சாக்லேட்டும் காஃபி ஃப்ளேவரும் நல்ல காம்பினேஷன், அதனால தான் நான் 3ஐயும் சூஸ் பண்ணி எடுத்தேன். சாக்லேட் வந்து உங்களுக்கு இது இல்லாட்டி வேற என்னமான சாக்லேட்டும் மெடிக்கலும், லைக் வந்து மற்ற சாக்லேட்ஸ் ஐட்டம் இருக்கிறதானே உங்களுக்கு அதுவும் மெடிக்கலும். நான் அங்கே பீட்டாங்காட்டியும் நான் வேறையா சாக்லேட் இருக்கிறதானே நான் 5 bars அதில் எடுத்துக்கிறேன். உங்களே வந்து 5 to 7 சேர்க்கலும், எனக்கு 5 bars போதும். அதைத்தான் நான் நல்லா சாப் பண்ணி கொள்கிறேன். மீன்வெல் வந்து டபுள் க்ரீம் வந்து ரெடியாகி வந்தாச்சு. நாங்கள் டூ மச்சாக பீட் பண்ணப்படாது, டூ மச்சாக பீட் பண்ணால் அது தண்ணியாகும். இந்த ஸ்டேஜ் இருக்கிறதானே அதோட வந்து நிப்பாட்டினா சரி. இது ஒரு க்ரீம் மாதிரி வந்துக்கிறவங்களுக்கு பார்த்தா விளங்கும். அதில் வந்து நான் வேறையாவே சாப் பண்ணி வச்சுக்கிற சாக்லேட் இருக்கிறதானே நான் அதான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நான் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்றதை.
அதுக்கப்புறம் வந்து நான் எஸ்ப்ரெஸோ தான் சேர்ப்பாக்குறேன். 2 டேபிள் ஸ்பூன் காஃபிக்கு ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி நான் அதை வந்து ரெடி பண்ணுறேன். உங்களுக்கு இது வந்து காஃபி சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்டா மில்க் கேட்குறதானே உங்களுக்கு மில்கை வந்து இதுக்கு பதிலாக வந்து மில்கை யூஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து என்னமான ஒரு ட்ரே ஒன்றில் நான் இந்த பிஸ்கட் எடுத்திக்கிறேன். இந்த பிஸ்கட்டுக்கு வந்து ஸ்பாஞ்ச் ஃபிங்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஸ்ரீலங்காவில் மிதிக்கிறேன். எங்களுக்கு வீட்டில் செஞ்சு அடிக்கலும் அப்படி இல்லாட்டி வந்து ஷாப்பில் வாங்கலும். அதுக்கப்புறம் வந்து அதை காஃபியில் டிப் பண்ணுறதானே டிப் பண்ணி அடுக்க வேண்டியதுதான். உங்கள்கிட்ட இது இல்லை அப்படின்டா உங்களுக்கு வந்து கேக் பட்டர் கேக் இருக்கிறதானே உங்களுக்கு அதை ரீப்ளேஸ் பண்ணலும். ஆனால் டெஃபினெட்லி டேஸ்ட் டிஃப்ரெண்ட் ஆகிக்கும். ஆனால் உங்களை ரீப்ளேஸ் பண்ணி அப்படி வேணான்னு ட்ரை பண்ணி பார்க்கலும். நீங்கள் ஒரு வேளை வந்து இதுக்கு பயிலாக கேக்கை யூஸ் பண்ணினண்டா கேக்கை வந்து அதில் டிப் பண்ணாமல் காஃபியை மேலே லைட்டாக வந்து இப்படி ஊற்றினா சரி கேக்குக்கு மேலே அடிக்கி. நான் வந்து டிப் பண்ணி தான் அடுக்கிக்கிறேன். அடுக்கிட்டு இப்போ அதுக்கு மேலால் வந்து நாங்கள் வேறையாகவே செஞ்சு வச்சுக்கிற இந்த க்ரீம் இருக்கிறதானே அதை தான் நான் வந்து பூசுகிறேன். ஸ்பெச்சுலா விட ஸ்பூன் இருக்கிறதானே அது ஸ்மூத்தாக வர உங்களுக்கு அதில் ட்ரை பண்ணலாம். ஈஸியாக மொட்டாது. பர்ஃபெக்டாகவே எங்களுக்கு செய்ய தேவையில்லை. நான் வந்து சும்மா நார்மலாக தான் இப்படி வந்து நான் அதை க்ரீம் அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இது ஆப்ஷனல் ஹேசல்நட் ஸ்ப்ரெட் இருக்கிறதானே அதை நான் கொஞ்சம் வந்து மெல்ட் பண்ணி எடுத்தேன். உங்களுக்கு இந்த ஹேசல்நட் ஸ்ப்ரெட்டு பதிலாக சாக்லேட் இருக்கிறதானே சாக்லேட் ஸ்ப்ரெட்டும் யூஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த லேயருக்கு நான் மறுபடியும் வந்து ஸ்பாஞ்ச் ஃபிங்கர்ஸ் தான் நான் மறுபடியும் எடுக்கிறேன். அதே மாதிரி காஃபியில் டிப் பண்ணி எடுக்கிறேன். ஒருவேளை வந்து உங்களுக்கு அதை காஃபி முடிஞ்சா அப்படின்டா நீங்கள் மறுபடியும் கொஞ்சம் காஃபி ஊற்றி எடுத்துக்கொண்டா சரி. இது கொஞ்சம் லைட்டாக தூரத்துலேருந்து ஒரு கசப்பு டேஸ்ட் ஒன்று வரும். ஏண்டா நாங்கள் டிப் பண்ணி எடுக்கிற சுகர் போடாத காஃபி நல்ல ஏண்டா 2 டேபிள் ஸ்பூன் போட்டிக்கிறேன். கொஞ்சம் வந்து இது ஸ்ட்ராங்கான காஃபி இது. அதனால் வந்து கொஞ்சம் கசப்பு டேஸ்ட் ஒன்று வரும். உங்களுக்கு அது ஹெப்பில்லை அப்படின்னா வந்து நீங்கள் மில்கை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து மிஞ்சி அந்த க்ரீம் இருக்கிறதானே நாங்கள் செஞ்ச க்ரீம் இருக்கிறதானே ஃபுல்லாகவே நான் மேலே வந்து சேர்த்துக்கொள்கிறேன். இவ்வளோதான். இது மிச்சம் ஈஸியான ஒரு திரமிசோ. யார் வரண்டான்னு குயிக்காகவே செய்யலும். இங்கே நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் இதுக்கு தேவையில்லை. இதோடே உங்களை முடிச்சு வச்சாலும். ஆனால் இதை இன்றைக்கே செஞ்சால் நீங்கள் நாளைக்கு தான் தின்னணும் அட்லீஸ்ட். இல்லாட்டி நாளண்டைக்கு ஃபார் பெஸ்ட் ரிசல்ட். நீங்கள் உடனே அதை தின்ன புகையலாம். ஏண்டா அது வந்து காஃபி ஃப்ளேவர் எல்லாம் இறங்கணும். அதுக்கு டைம் கொடுக்கணும். நான் ஃப்ரிட்ஜில் தான் வச்சேன். அதோடய முடிச்சுக்கொள்ளையிலும். அப்புறம் இப்போ அதை வந்து நான் கொஞ்சம் டெக்கரேட் பண்ண பார்க்குறேன். இது சர்வ் பண்ணுறது வந்து நீங்கள் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி சர்வ் பண்ணால் ஓகே. அதுக்கு வந்து ஸ்னோ பவுடர் வேணும். நான் ஸ்னோ பவுடர் இல்லைன்றதால வந்து நான் வந்து ஐசிங் சுகர் 2 டேபிள் ஸ்பூனும் மில்க் பவுடர் இருக்கிறதானே அதை 1 டீஸ்பூனும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். ஐசிங் சுகர் வந்து கொஞ்சம் கரையும். அதனால தான் வந்து மில்க் பவுடர் சேர்க்குறேன். ட்ராவிங்ன்றது என் டிக்ஷனரியில் இல்லை. அதனால தான் நான் பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுக்கு வேண்டாம் கையால் ட்ரா பண்ணி அடிக்கலும். உங்களுக்கு என்ன டிசைன் வேணாலும் சூஸ் பண்ணாலும். நான் இந்த சும்மா நார்மல் ஃப்ளவர் டிசைன் தான் சூஸ் பண்ணினேன். அதில் வந்து நான் 10 பீசஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது நாங்கள் நேற்று நைட் செஞ்ச திரமிசு தான். இது 9 பகல் தான் இதை நான் வெளியெடுத்தேன். அதுக்கு மேலால் நாங்கள் வேறையாகவே வீட்டில் செஞ்ச அந்த ஸ்னோ பவுடர் இருக்கிறதானே நான் அதைத்தான் தூவுறேன். இப்போ அதுக்கு மேலே வேறையாகவே வெட்டி வச்சுக்கிற அந்த ஃப்ளவர் டிசைன் இருக்கிறதானே அதைத்தான் நாங்கள் வந்து தூரமாக வந்து விருப்பமான மாதிரி வச்சுறேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி செய்யலும். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். அப்போவே உங்களுக்கு வந்து டிசைனிங் பண்ணவே தேவையில்லை. உங்களுக்கு விருப்பம்டா கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிடலாம். அந்த ஃப்ளவர்ஸ் இருக்கிறதானே நான் வந்து தூரமாக வச்சுட்டு இப்போ அதுக்கு மேலே வந்து கொக்கோ பவுடர் இருக்கிறதானே நான் அதை அதுக்கு மேலே தூவுறேன். கொக்கோ பவுடர் இது வந்து அன்ஸ்வீட் கொக்கோ பவுடர் இல்லை. இது வந்து ஸ்வீட்னஸ் சேர்த்த கொக்கோ பவுடர். நீங்கள் வந்து அன்ஸ்வீட்டன் கொக்கோ பவுடர் சேர்த்தா கசக்கும்.
அதை மேலே தூவிட்டு நான் மெதுவாக பத்திரமா ஒவ்வொரு ஃப்ளவர் அந்த பீசஸ் நான் வச்சுருந்தானே அதை தான் வேறு வேறு எடுக்கிறேன். அப்போ அது அந்த கொஞ்சம் ஒரு ஃப்ளவர் டிசைன் வரும், அதுக்காகத்தான் அப்படி செஞ்சேன். அதோடய நிப்பாட்டேலும் ஆனால் நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணுவோம் அப்படின்ட்டு மறுபடியும் ஹசல்நட் ஸ்ப்ரெட் இருக்கிறதானே அதை மெல்ட் பண்ணி அதோட நான் பிங்க் கலர் ஜெல்லை தான் நான் யூஸ் பண்ணேன். அதை யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் நடுவில் கொஞ்சம் டொட் மாதிரி வச்சு பார்க்குறேன், இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக. இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல், உங்களுக்கு எப்படி டெக்கரேட் பண்ண விருப்பமோ அப்படி டெக்கரேட் பண்ணிடலாம். உங்களுக்கு வேணுன்னா பிஸ்கட் மாதிரி இல்லாட்டி சாக்லேட் இருக்கிறதானே அதை லைட்டாக உங்களுக்கு சைடில் தூவி அப்படியும் டெக்கரேட் பண்ணிடலாம். தெரிஞ்சது இவ்வளோதான், அதுதான் நான் இப்படி செஞ்சேன். இதில் நான் ஷேர் பண்ண 3 ரெசிபீஸுமே இருக்கிறதானே நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திக்கிறேன், அளவெல்லாம் தந்திக்கிறேன். உங்களுக்கு வேணால் பார்த்துக்கொள்ளும். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரங்காட்டியும் டேக் கேர், பாய்.